திரும்ப வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. யாரும் என்கிட்ட நேரடியா இந்த கட்சி தலைவர் அல்லது இந்த கட்சி தலைவர் இப்படி நம்ம பேசலாமா, இது மாதிரி நம்ம திட்டமிடலாமா அப்படிலாம் யாரும் பேசல. ஏன் ஒரு தலித் தலைவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நீங்க அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகிவிட முடியாது. இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவரு ஆட்சி பிடிச்சிடக்கூடாது, நாம ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோதம். சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் இப்படி ஒரு தீய செயலை செய்வதற்கு எடப்பாடி துணிஞ்ச பிறகு அவர் தலைமையில் கீழே நாங்கள் எதுக்கு இயங்கணும்னு கேட்குறாரு. ஒரு சின்ன பையனுக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா அதை விட அநியாயம் வேற ஒன்றும் கிடையாது. ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். என்ன இப்படி ப்ரெஸ் மீட் கொடுத்துறேன், நான் தரங்கட்டவனாங்கிற அளவுக்குலாம் அது வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. திடீர்னு விஜய் வந்து ரஜினியை ஓவர்லுக் பண்ணி மேலே போகிறாரு. அது அவரால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த வெற்றிக்கு அவர் சற்று தாமதமாக ஒரு வாழ்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கோபம். ஸ்டீம்லா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் அந்தரன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை பற்றி உங்ககிட்ட பேசினாங்களா, நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில சலுகைகள், இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு திருமா அவர்கள் பல விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆக்சுவலாக இப்படி ஒரு செய்தி வெளியில் பரவ ஆரம்பித்தோடனே ஆலந்தூர் பாரதி போன்ற திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அப்படி ஒன்றுமே நடக்கலை, இது வந்து முழுக்க கற்பனை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த பலர் வந்து இது ஒரு பெரிய கற்பனை, அப்படிலாம் ஒருபோதும் நடக்காது அப்படின்லாம் பேசினாங்க. அப்படியே சில நாட்களில் பாருங்கள், திரும்ப வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. நேற்று பேசுனதுக்கு இன்றைக்கி பேசுனதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் பேசுனது நேற்று இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினார். அப்படி ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்த கடைசி நேரத்தில் அவங்க என்னை முதல்வராக ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பேச்சுவார்த்தை இப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இன்றைக்கி வந்து அந்த டிஎம்கே கேடர்ஸில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் என்கிட்ட பேசுனாங்களே தவிர முதல் கட்ட தலைவர்கள் யாரும் அப்படி ஒரு முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி பேசுகிறாரு. பட் ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் பாருங்கள், திமுகவும் அதிமுகவும் ஜென்ம விரோதிகள்னு காலகாலமாக இங்கே கட்டமைக்கப்பட்டுடுச்சு. எம்ஜிஆர் எப்போ திமுகவிலேருந்து வெளியேறினாரோ அன்னையிலேருந்து 2 பேருமே எதிரும் புதிருமாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல கெட்ட காரியங்களில் கூட 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. ஒரு துக்க காரியங்களில் கூட 2 பேரும் வந்து ஒன்றா நின்னது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் ஆட்சி பிடிச்சிடக்கூடாது, நாம் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோதம். ஏன்னா மக்கள் வந்து விஜய் தான் முதல்வராகணும்னு போடுறாங்க. பெரும்பான்மை அவருக்கு தான் இருக்குது. கரெக்ட். பெரும்பான்மைனா மெஜாரிட்டி அவர் தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஆட்சி அமைக்க விடுவது தான் சரி. ஆனால் இவங்க வந்து அதற்குள்ள ஒரு கூட்டணி பிளான்லாம் பண்ணி ஒரு பக்கம் அதிமுகவை இதனால் உடஞ்சிருக்கு. ஆமாம். சி.வி. சண்முகம் என்ன சொல்கிறாரு, சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் இப்படி ஒரு தீய செயலை செய்வதற்கு எடப்பாடி துணிஞ்ச பிறகு அவர் தலைமையில் கீழே நாங்கள் எதுக்கு இயங்கணும்னு கேட்குறாரு. அவர் இதை எங்களால் ஒத்துக்கவே முடியாது, அவரே முதல்ல அந்த தலைவர் பதவியிலேருந்து தூக்கணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரும்ப வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு தலித் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலுமே ஏன் ஒரு தலித் தலைவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய நலம் விரும்பிகள் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கிசுகிசுவாக தான் இருந்தது. அதிகாரப்பூர்வமாக என்கிட்ட வந்து யாருமே பேசலை. அது கரெக்டு தான். பட் தலித்துங்கிற விஷயம் இங்கே அவர் முன்னெடுப்பதுங்கிறது சரியா இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிரச்சனை அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு நாம் தான் முதல்வர் ஆகணும்னு அவர் நினைக்கிறது இயல்பு. இப்போ அவரை துணை முதலமைச்சராக்கிறதுக்கு அவர் எப்படி ஒத்துப்பார்? ஏற்கனவே முதல்வராக இருந்த ஒருத்தர் நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க, திரும்ப முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னா யாருக்குமே ஒத்துக்க மனசு வராது. அதில் வந்து ஜாதிங்கிறது 2ஆம் பட்சமாக போயிடும். பட் இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு தலித்துங்கிறதுனாலே அவங்க வந்து அதுக்கு தயங்குனாங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு டோன் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை.
புரியுது சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி பரவலாகுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதிமுகவிலிருந்து தான் முதல்ல இவங்கள திருமாவர்களை அணுகுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. இது இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி? இல்லைங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அங்கே போனால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அவங்க போகாமல் அது நடக்க போகிறதில்ல. அப்போ அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. கடிதம் கொடுக்க போகிறாரு. அவர் கடிதமே கொடுத்துட்டாங்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே வந்து கடிதம் கொடுக்க போகிறாரு. கொடுப்பதற்கு முன்னால் அந்த கடைசி நேரத்தில் அவரை எப்படியா இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஒரு இந்த துறையை நீங்கள் எடுத்துங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ தர்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதை வந்து விஜயை இன்னும் பெரிய போர்ட்ஃபோலியோ கொடுப்பாரு இவங்க கொடுக்கறத விட. அப்போ சலுகைன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அப்போ தான் அவங்கள வர வைக்க முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒருவேளை துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசுனாங்களான்னு நமக்கு தெரில. பட் என்ன இருந்தாலும் இதை முழுக்க முழுக்க வந்து டெமாலிஷ் பண்ணது இபிஎஸ் தான். அவர் என்னன்னா நான் முதல்வராக இருக்கணும், இல்லைன்னா இந்த எண்ணத்தையே விட்டுருங்கன்ட்டார். புரியுது. அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான். ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்து போயிருந்தா இது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு முடிவாக தானே வந்திருக்கும். கட்டாயமாக மக்கள் வந்து இன்னும் ஃபோர்ஸாக அவங்க மேலே கோவப்பட்டிருப்பாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே பெருசாக எதிர்காலம் இல்லாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஏன்னாப்பா அவங்க காலகாலமாக இவங்க 2 பேரும் எதிரியாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையனுக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா அதை விட அநியாயம் வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னு வைங்களேன். முழுக்க முழுக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி 230 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த சிக்கல் ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி இது எப்படி ஒரு சர்ச்சையானுச்சோ, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு விஷயமே சர்ச்சையானுச்சு. அதாவது எல்லாருக்கும் எப்படி ஷாக்காக இருந்துச்சுன்னா, ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். என்ன இப்படி ப்ரெஸ் மீட் கொடுத்துறேன் நான் தரங்கட்டவனாங்கிற அளவுக்குலாம் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நிஜமாக ரொம்ப மனம் விரும்பி இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு. எப்போவுமே ஒரு விஷயத்தை காலத்தே செய்யும் பொழுது இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது. இப்போ அவர் வந்து மிக மிக மூத்தவர், திரைத்துறையிலையும் சரி, ஒரு அரசியலாகவும் நீங்கள் நினச்சா கூட நிறைய அரசியல் ஆலோசனைகளாக வழங்கியிருக்கிறார். அவர் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசியிருக்கார். முக்கியமாக ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராலாம் அவர் பயங்கரமாக கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்போ அரசியல்லையும் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இங்கே இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு அரை அரசியல்வாதியாக அவர் எடுத்துக்கணும். அப்போ இப்பேற்பட்ட அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்து இந்த விஜய் முதல்வரானதும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கோ அல்லது நேரில் சந்திப்பதற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு மனப்பூர்வமாக அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு சந்தேகங்கள் அவர் மேலே வந்திருக்காது. முதல்ல சந்தேகம் எங்கேருந்து வருது? இவங்க 2 பேருக்கும் நடுவில் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. திடீர்னு விஜய் வந்து ரஜினியை ஓவர்லுக் பண்ணி மேலே போகிறாரு. அதை அவரால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. இங்கே முக்கியமாக வந்து இந்த காக்கா கழுகு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் அதையொட்டி விஜய் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இப்படி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு கரூர் சம்பவம் நடக்குது. ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்தை ஒன்று போடுறாரு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து ஒரு கருத்து ஒன்றும் பதிவிட்டது கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கருத்தை போடும் பொழுது அந்த சண்டை இன்னும் வீரியமாகுது. அப்போ இதை தொடர்ந்து மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. முக்கியமாக விஜய் ரசிகர்கள் அவர் மீது ஒரு பெரிய எரிச்சலில் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த வெற்றிக்கு அவர் சற்று தாமதமாக ஒரு வாழ்த்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. கொஞ்சம் இன்னும் முன்னாடி சொல்லியிருக்கலாமே, எல்லாரும் சொன்ன பிறகு கடைசியாக வேறு சம்பிரதாயத்துக்காக ஒன்று செய்கிறாரேங்கிற மாதிரி அவங்க அதை நினச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முன்னாள் முதல்வர் தோற்று போனோடனே அவரை நேராக போய் அவர் பார்க்குறாரு. மறுநாள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற யூகத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. இதை சில பத்திரிகைகளும் எழுதுது. ரஜினி போனதே இதுக்காகத்தான், டெல்லி வந்து மூவ் பண்ணுது அப்படின்லாம் பிரபல நாளிதழ்களில் செய்தி வரும்போது அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமானவர்கள் இது குறித்து பேசும்போது அதில் ரஜினியை உள்ளே கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ எல்லாமா சேர்ந்து இங்கே ஒரு இமேஜ் டெவலப் ஆயிடுச்சா, இவர் தான் எல்லா கழகமும் பண்ணுறாருன்னு. அப்போ இப்போ கூட ஆகா இப்படி ஒன்று நமக்கு எதிராக ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒன்றும் ஒரு ட்விட்டில் சொல்லிடணும். அல்லது நாமளே இப்போ நேற்று கூப்பிட்டா மாதிரி செய்தியாளர்களை கூப்பிட்டு ஏங்க அப்படி ஒன்றுமே நடக்கலை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, தவறான தகவல்கள் மீடியாக்களில் வருது பார்த்துங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சந்தர்ப்பங்களையும் தவற விடுறாரு. முக்கியமாக அன்றைக்கி பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் படப்பிடிப்புக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே செய்தியாளர்கள் இருப்பாங்க, நான் விளக்கம் கொடுக்கலான்னு நினச்சேன்றார்.
அதேமாதிரி படப்பிடிப்பு முடிந்து வரும்பொழுது நிற்பாங்கன்னு நான் பார்த்தேன். அப்பயும் அவங்க இல்லை. அதனால் நான் அமைதியாக விட்டாங்கிறாரு. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுது. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இல்லைல்ல, ஒரு ட்வீட் போட்டுடலாம்ல. எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் போடுறீங்கல்ல. இப்படி என்னை பற்றி நீங்கள் விஷயத்தை கூட சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குதுலாம் சொல்ல வேண்டாம். சமீப காலமாக என்னை முன்னிறுத்தி இப்படி ஒரு விரும்பத்தகாத செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். எனக்கு அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு 4 பேர் எழுதி போட்டிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ விஜய் ரசிகர்கள் இன்னும் கோபமாகி அவரை வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது பெண்கள் மத்தியிலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மெல்ல பரவி உண்மையாகி பெண்கள் மத்தியிலையும் பேச ஆரம்பிக்கும் போது அவர் யோசிக்கிறார், ஐயோ நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா இது இன்னும் பூதகரமாக போகும் போல இருக்க, வேறு வழி இல்லை, உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிடுன்னு உடனே கூப்பிட்டு பேசுனது தான் அது.